நாம் இப்பொழுது திருத்துவ பண்டிகையின் காலங்களிலே நாம் வந்திருக்கின்றோம். திருத்துவ பண்டிகையின் காலங்கள் என்பது மூவர் இறைவனுடைய பெயரில் நாம் கொண்டிருக்கின்ற இறை நம்பிக்கையின் விசுவாசத்தில் நாம் வளர்வதற்காக தான் இந்த காலங்கள். இன்றைக்கு நாம் திருத்துவ பண்டிகை பின்வருகின்ற 7ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய திருமலை பகுதியை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதை நம்முடைய ஆம்பூர் சபை சங்கத்தில் இருக்கின்ற ஆயப்பெருமக்கள் தன்னுடைய சுவிசேஷத்தினுடைய அந்த வெளிச்சத்தில் அதை நம்மத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை கேட்க ஆயத்தப்படுவோம். சங்கீதம் 119 வசனங்கள் 57 துவங்கி 64 முடிதான திருவார்த்தைகளை வருகின்ற திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 7ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சங்கீத பகுதியாக நமக்கு தரப்படுகிறது. 119வது சங்கீதத்தை நாம் சற்று ஆழ்ந்து சிந்திக்கும் போது கடவுளின் கட்டளை இந்த சங்கீதத்தின் மையமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்தாற்போல இது ஒரு நீண்ட நெடிய 150 சங்கீதங்களில் ஒரு பெரிய சங்கீதமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. சங்கீதக்காரன் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்ற ஒரு மிக குறிப்பிட்ட வார்த்தைகள் என்னவென்றால், தன் வாழ்வில் ஒவ்வொரு பகுதியாகவும் எவ்வாறு கடவுளுடைய வார்த்தை ஆளுகிறது என்பதை பற்றி அவர் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். அதில் குறிப்பாக நாம் 119ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அதை எப்படி அமைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, எபிரேய அகர வரிசையில் 22 அகர வரிசைகள் இருக்கிறது. அதை மையப்படுத்தி சங்கீதக்காரன் ஒவ்வொரு அகர வரிசைக்கும் 8 வசனங்களை மையமாக கொண்டு மொத்தம் 176 வசனங்களை உள்ளடக்கி இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக இந்த 119வது சங்கீதத்தில் திரும்ப திரும்ப வருகின்ற சில குறிப்பிட்ட வார்த்தைகள் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதில் நாம் பார்க்கும்போது கடவுளுடைய சட்டங்கள், கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய நீதி தீர்ப்புகள், நியாய தீர்ப்புகள் போன்ற அநேக விஷயங்களை சொல்லுகின்றார். இவை அனைத்தையும் இந்த 119ஆம் சங்கீதத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு 8 விதமான காரியத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய சிந்தனை பகுதியில் நாம் எடுத்து பார்க்கும்போது 8வது எபிரேய அகரவரிசையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு ஹேத் என்று சொல்லுகின்றார். அதற்கு என்ன பொருள் என்றால், வேலி என்ற அர்த்தம். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வேலி அல்லது சுவர் என்று அதற்கு பொருள்படுகிறது. இந்த 119வது சங்கீதத்தில் 57 துவங்கி 64 முடிதான திருமறை பகுதிகளில் இந்த வசனங்களில் ஒரு முக்கியமாக ஒரு 3 விஷயங்களை அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக 57வது வசனத்தில் கடவுளே உண்மையான சொத்து என்று சொல்லுகின்றார். காட் இஸ் த ட்ரூ போர்ஷன் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நீரே என் சொத்து, யூ ஆர் மை போர்ஷன் என்று இங்கே வரையறுத்து சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்கள் வாக்கு பண்ணப்பட்ட நாட்டை பகிர்ந்து கொண்ட போது லேவியர் குலத்திற்கு மட்டும் நிலம் எதுவும் இல்லை, சொத்தாக எதுவும் கொடுக்கப்படவில்லை. மாறாக லேவியர்களுக்கு கடவுளே அவர்களின் சொத்து. ஆசிரியர் தன்னை ஒரு லேவியராகவும் உலக பொருட்களை விட கடவுளே தன் வாழ்வில் ஆகச் சிறந்த நன்மையாகவும் அவர் கருதுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் ஒருவரே நம்முடைய வாழ்வின் சொத்தாக நாம் அவரை மையப்படுத்தி வாழ வேண்டும். இரண்டாவதாக 62வது வசனத்தில் நள்ளிரவு துதி என்று நாம் பார்க்கின்றோம். மிட் நைட் பிரைஸ். நமக்கு நள்ளிரவு தெரியும். இந்த உலகம் மிக சலசலப்போடு இறைச்சலோடு பகலில் இருக்கும்போது இரவில் ஒரு மிகப்பெரிய அமைதி, மிகப்பெரிய நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படும். அப்படி இருக்கிற வேளையில் அந்த இரவு நேரத்தில் சங்கீதக்காரன் நான் கடவுளை துதிப்பேன் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய திருச்சபைகளிலே நாம் அந்த விஜில்ஸ், நைட் ப்ரேயர்ஸ் என்று சொல்லுகின்றோம். இரவு கால புகழ்பாக்கள்.
இதன் அடிப்படையில் இருந்துதான் இவைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்ப இரவு நேரத்தில் இறைவனோடு கூட ஒரு அமைதலான நிலையில இறைவனை துதித்தல், அதிலும் குறிப்பாக 62வது வசனத்தில் உமது நீதி உள்ள நியாய தீர்ப்புகள் நிமித்தம் உமக்கு நன்றி செலுத்தும்படி நடுராத்திரியில் எழுந்திருப்பேன் என்று சொல்லுகின்றார். அவர் கடவுளுடைய நீதியை நியாயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க அவர் நடுராத்திரியில் நாம் எழுந்து கடவுளை துதிக்க ஒரு அழைப்பு விடுவதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக மூன்றாவதாக ஆன்மீக நட்பை பற்றி சங்கீதக்காரன் சொல்கிறார், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப். அதை நாம் 63வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். உமக்கு பயப்படுகிற யாவருக்கும் உமது கட்டளைகளை கை கொள்கிறவர்களுக்கும் நான் தோழன் என்று இங்கே சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நண்பர்களை தெரிவு செய்கின்றோம். அந்த நண்பர்கள் நம்முடைய வாழ்வில் குறிப்பாக நம்முடைய ஆன்மீக ரீதியில் நமக்கு ஒரு நல்ல நண்பர்களாக அவள் இருக்கிறார்களா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் நான் தெரிவு செய்கின்ற அனைவரும் ஆன்மீக ரீதியாகவே நான் தெரிவு செய்வேன். அதிலும் அந்த கட்டளைகளை கை கொள்கிறவர்கள் தான் எனக்கு தோழர்களாக நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த ஒட்டுமொத்தமான 119வது சங்கீதத்தின் இந்த 8வது பிரிவில் ஹேத் என்று சொல்லப்படுகின்ற இந்த எபிரேயத்தின் அகரவரிசையின் 8ல் சொல்லப்படுகின்ற அந்த அர்த்தம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலி அல்லது மதில் சுவர், பாதுகாப்பு சுரல் என்று சொல்வது போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்றும் இறைவனை நம்முடைய பங்காக நாம் வைத்திருக்கும் போது, கடவுளை நாம் நடுராத்திரியில் இருந்து எப்பொழுதும் துதிக்கும் போது, நல்ல ஆன்மீக நண்பர்களை நாம் தெரிவு செய்து வாழும்போது, நம்முடைய வாழ்வில் எத்தீங்கு வந்தாலும் கடவுள் நம்மை சுற்றிலும் ஒரு வேலியாக பாதுகாப்பாக இருந்து அவர் நடத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். நற்செய்தி பகுதியிலும் அங்கே மத்தேயு நற்செய்தி நூலில் இயேசு ஆண்டவர் சொல்லுகின்ற மிக முக்கிய செய்தி அதுதான். நம்முடைய வாழ்க்கையில் கோதுமையும் களைகளும் இருக்கும்போது, நாம் கோதுமைகள் களைகளோடு இணைந்து வளர்கிற வேளையில் அந்த களைகளால் நமக்கு எந்த பாதிப்பும் நேரிடாத வண்ணம் கடவுள் நம்மை வேலியடித்து பாதுகாப்பார் என்கின்ற ஒரு மிக பெரும் செய்தியை இந்த சங்கீதக்காரன் இந்த திருவசனத்தின் வழியாக நமக்கு எடுத்து சொல்கின்றார். அன்பானவர்களே, நாம் சங்கீத பகுதியை ஆயர்கள் வழியாக நாம் அதனுடைய விளக்கத்தை நாம் கேட்டோம். மிக அருமையாக எளிமையாக புரிந்து கொள்ளும் மன்றமாக அதை நமக்கு விளக்கினார்கள். இறைவனே நம்முடைய சொத்து என்பதை ஆயர்கள் அதை விளக்கினார்கள். அன்பானவர்களே, அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி நமக்கு அது ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 6லிருந்து 8 வரை உள்ள பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஏசாயாவினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் என்பது ஒரு நீண்ட கால புத்தகம் என்று விவிலிய அறிஞர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். அதில் இருக்கிற மொத்த 66 புத்தகங்கள், அதிகாரங்கள். இந்த மொத்த 66 அதிகாரங்களும் 3 பெரிய காலங்களை உள்ளடக்கியதாக விவிலிய அறிஞர்கள் அதை பிரிப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக 1லிருந்து 39 வரை உள்ள அதிகாரங்கள் அது இஸ்ரேல் மக்கள் சிறையிருப்புக்கு முந்தைய காலங்கள் என்று அறியப்படுகிறது. 40லிருந்து 55 வரை உள்ள இந்த காலங்கள் இஸ்ரேல் மக்கள் சிறையிருப்புக்கு உள்ளாக பெரும் துன்பங்களை அனுபவித்த காலங்களாக அது விளக்கப்படுகிறது. இதற்கு பிற்பாடு 56லிருந்து 66 வரை உள்ள இந்த அதிகாரங்கள் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து கடவுளுடைய இரக்கத்தால் அவர்கள் மீண்டுமாக எருசலேமுக்கு திரும்பினதை இந்த பகுதிகள் நம்மளுக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 2வது பகுதி ஏசாயாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் என்பது 2வது பிரிவில் வருகின்ற 2வது ஏசாயா என்று அழைக்கப்படுகின்ற பகுதியில் வருகிறது. 2ஆம் ஏசாயாவை விவிலிய அறிஞர்கள் இப்படி கூறுவார்கள், அவர் ஆறுதலின் இறைவாக்கினர், அவர் ஆறுதல் படுத்துகிறவர். ஆகவே தான் இந்த பகுதி துவங்கும் போதே நாம் பார்க்குறோம். 44ஆம் அதிகாரத்தில் இப்பொழுதும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்பொழுதும் கடவுள் அவருடைய மக்கள் மீது இப்பொழுதும் அப்படிங்கும்போது அவர்கள் சிறையில் இருந்தாலும் சரி அவர்களை இப்பொழுதும் அன்பு செய்கிற கடவுளாக இருக்கிறார் அப்படின்றத நான் பார்ப்போம். அவங்களை கடவுள் எப்படி அழைக்கிறான்னு பாருங்கள். நீ என் தாசன் யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் அப்படின்றார். நான் உன்னை உருவாக்கினேன் அப்படின்றார். நான் உனக்கு துணை செய்கிறேன் அப்படின்றார்.
நீ என்னுடைய தாசன் அப்படின்றார். இதெல்லாம் கடவுளுக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களுக்கும் இருக்கிற உறவு நிலைகளை எடுத்து கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. 6 வருகின்ற பகுதிகள் பார்க்கும் பொழுது கடவுளுடைய தனித்துவத்தை பற்றி பேசுகிறாங்க. இறைவன் தான் நம்முடைய சொத்து நாம் பார்த்தோம் இல்லையா, அந்த இறைவன் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர் அப்படின்றத சொல்கிற பகுதி தான் இது. அதில் குறிப்பாக 10 கற்பனைகளை நாம் பார்க்குறோம். 10 கற்பனைகளில் முதல் கற்பனை, உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி வேறு இறைவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகையால் இந்த முதல் கற்பனைக்கு மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் விளக்க முற்படும் பொழுது அதுக்கான விளக்கத்தை எப்படி சொல்கிறார், நாம் கடவுளுக்கு பயந்து அவரிடம் அன்பு கூறுவதின் பயனாக நாம் எல்லாவற்றையும் விட கடவுளின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே எல்லாவற்றையும் விட என்று சொல்லும் பொழுது இங்கே ஒரே தேவனாகிய கடவுளை, இஸ்ரவேலின் கடவுளை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அதைத்தான் இந்த பகுதியில் சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அவர் யார் அப்படின்னா, கர்த்தர் வைக்கிற வார்த்தை, அவர் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்றார். அவர் தான் இஸ்ரவேலுக்கு அரசர். அடுத்து அவர் சேனைகளினுடைய கடவுள். அடுத்து அவர் தான் மீட்பர். அவர் ஒரே கடவுள், வல்லமையான கடவுள், அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்பதை அவர் சொல்லுகின்ற பகுதிகளை நாம் பார்க்கிறோம். அதில் இந்த வார்த்தை ரொம்ப கவனத்துவமாக பெறுகின்ற வார்த்தை என்னன்னா, 6வது வசனத்தில் 2வது பகுதியில் வரும்போது, முதலானவரும் நானே, இறுதியானவரும் நானே, என்னை தவிர வேறே தேவன் இல்லை என்று ஆண்டவர் உரைப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்தான் முதல், அவர்தான் முடிவு. ஆகவே அப்பேற்பட்ட கடவுளில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது கடவுளுடைய வார்த்தை திருக்குறள் வழியாக என்ன ஆறுதல் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், முற்காலத்திலிருந்தே அதை நான் உங்களுக்கு விலங்கை செய்ததும் முன்னறிவித்ததும் இல்லையோ அப்படின்றார். ஆகவே கடவுள் அவருடைய மக்களை என்றைக்கும் கைவிடுவதில்லை. அவளை சுற்றி பல தீமைகள் இருந்தாலும் அவற்றிலிருந்து கடவுள் அவளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இது எல்லாம் யாருக்கும் நிறைவு பெறுது அப்படின்னா, மேசியாவாகிய கிறிஸ்துவுக்குள் அது நிறைவு பெறுவதை நாம் பார்க்கிறோம். அவர் தான் சொல்லியிருக்கிறார், நானே உலகத்தின் முடிவும் துவக்கமும் முடிவுமாக இருக்கிறேன், அல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த வார்த்தையை இயேசு ஆண்டவர் தான் பேசினார். வேறு தீர்க்கதரிசிகள் யாரும் பேசவில்லை, இயேசு ஆண்டவர் அதை பேசினார். ஆகவே அவரே நம்முடைய சொத்தாக இருக்கிறார். அவரே நமக்கு முதன்மையாக, முதலமாக, இறுதியாக இருக்கிறார். அவரையே நாம் சார்ந்து வாழ வேண்டும். அவரையே ஒவ்வொரு துன்பத்திலும் கூட நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பது தான் இந்த பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது, அழைக்கிறது. இந்த நாளுக்குரிய நிறுவ பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 18 முதல் 27 முடிய. பவுல் கிபி 57-58 காலகட்டத்தில் கொரிந்து நகரிலிருந்து இந்த கடிதத்தை அவர் எழுதினார் என்று நாம் பார்க்கின்றோம். அதிலும் அவர் தன்னுடைய 3வது திருத்தூது பயணத்தின் போது இந்த நிருபத்தை எழுதினார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் குறிப்பாக இந்த பகுதியினுடைய வரலாற்று பின்னணியை நாம் எடுத்து பார்க்கும்போது, ரோம சாம்ராஜ்யத்தில் ரோமர்கள் மிக கொடுமையான ஆட்சியை மக்கள் மத்தியில் நிறைவேற்றி கொண்டு வந்தார்கள். அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் நாள்தோறும் அவர்கள் கொடுத்து கொண்டே வந்தார்கள். இந்த பகுதியினுடைய சில ஆண்டுகளுக்கு பிறகு நீரோ மன்னனுடைய ஆட்சியும் ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இன்னல் மிகுந்த, வேதனை மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த பகுதியின் காலங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய சிந்தனை பகுதியில் இதற்காக உரிய ஒரு தலைப்பு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, எதிர்கால சிறப்பு என்று சொல்லி. இங்கே நாம் இந்த பகுதியில் ஒரு 4 முக்கிய தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு நாம் சிந்திக்கும் போது, குறிப்பாக 22வது வசனத்தில் பிரசவ வேதனை என்கின்ற ஒரு முக்கிய சொல்லை பவுல் பயன்படுத்துகின்றார், த பர்த் பேங்க்ஸ் என்று சொல்லி. இந்த பிரசவ வேதனை என்று சொல்லும்போது ஒட்டுமொத்த படைப்பும் ஒருவித வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதாக பவுல் சொல்லுகின்றார். இது சாதாரண மரண வேதனை அல்ல, மாறாக பிரசவ வேதனை என்று சொல்லுகிறார்.
மரண வேதனை என்று சொல்லும்போது அந்த மரண வேதனையினால் இறுதியில் நடைபெறுவது அழிவு மாத்திரமே. ஆனால் பிரசவ வேதனை என்று சொல்லும்போது ஒரு புதிய பிறப்பாக, ஒரு புதிய வாழ்வாக ஒன்று இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பிள்ளையை ஒரு தாய் பிரசவிக்கிற பொழுது அங்கே ஒரு புதிய வாழ்வு பிறக்கிறது, ஒரு புதிய பிறப்பு அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். The new birth and new life என்று ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பிரசவ வேதனையினால் ஒரு தற்காலிகமான வேதனை இருந்தாலும் இறுதியில் ஒரு மிகப்பெரிய நிரந்தரமான மகிழ்வு காத்து கொண்டிருப்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது நம்மை அழிப்பதற்காக இந்த கஷ்டங்கள் வரவில்லை எனவும், நம்முள் இருக்கிறதான ஒரு புதிய மகிமையான மாட்சிமை நிறைந்த ஒரு அழகான எதிர்காலம் நமக்காக வருங்காலம் இருப்பதாகவும் இந்த பிரசவ வேதனை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ இந்த பிரசவ வேதனையினால் நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்வின் காலம் காத்து கொண்டிருப்பதை நாம் முதலாவது பார்க்கின்றோம். இரண்டாவதாக சொல்லும்போது வசனம் 18 பவுல் சொல்லுகின்றார், மகிமையின் கணக்கு என்று நாம் இதற்கு ஒரு தலைப்பை இடுகின்றோம். The divine max of glory என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையின் கணக்கு. பவுல் இங்கே ஒரு குறிப்பிட்ட கணக்கீட்டை பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தராசை நாம் எடுத்துக்கொண்டு ஒரு தட்டிலே நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லா விதமான துன்பங்களையும், கவலைகளையும், இன்னல்களையும், நோய்களையும், வேதனைகளையும் இவை அனைத்தையும் வைத்துவிட்டு இன்னொரு தட்டிலே கடவுள் நமக்கு தரப்போகின்ற ஒரு நித்தியமான மகிமையை நாம் எடுத்து வைக்கும்போது நிச்சயமாக அந்த நித்தியமான மகிமைக்கு நிகராக நாம் படுகின்ற இன்னல்களும், கஷ்டங்கள், வேதனைகள் அனைத்தும் ஒரு தூசையாகவே, ஒன்றுமில்லாதாகவே நாம் பார்க்கின்றோம். அப்போ இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தற்காலிகமானது, ஆனால் நிரந்தரமான, நித்தியமான அந்த இட்டர்னல் என்று சொல்லுகின்ற ஒரு மகிழ்வு நிறைந்த அந்த கடைசி காலங்கள் நமக்கு எப்பொழுதுமே கடவுளால் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த மகிமையின் கணக்கீட்டை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்தித்தாலும் இறுதியில் இவைக்கு மேலாக ஒரு பெரிய ஆசீர்வாதமுள்ள மகிமையின் வாழ்வை வைத்திருக்கிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 26வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரின் வாக்கு கடங்காத பெருமூச்சு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குரோனிங் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் மிக உன்னதமான ரகசியமாகவே இந்த சிந்தனை பகுதி, குறிப்பாக இந்த வசனம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் துக்கங்கள், கஷ்டங்கள் ஏற்படும் போது நாம் என்ன பேசுவதென்று தெரியாமல் நம் தொண்டை அடைக்கக்கூடிய நேரத்தில், வார்த்தைகள் வெளிப்பட முடியாத நேரங்கள் இருக்கும்போது, கடுமையான குழப்பத்தில் நாம் மூழ்கி இருக்கும்போது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை இல்லாமல் நாம் இருப்போம். ஆனால் ஆவியானவர் நம்முடைய நிலையை புரிந்து, நம்முடைய பலவீனங்களை அறிந்து, நம்முடைய கஷ்டப்பாடுகளை அறிந்து, அவர் நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசக்கூடியவராக, பிதாவிடம் வேண்டிக் கொள்கிறவராக, பிதாவிடம் ஜெபிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஏக்கங்களை கடவுளுடைய சித்தப்படி பரிபூரணமான ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடிய ஒரு உதவியாளராக தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இறுதியாக நாம் பார்க்கும்போது 27வது வசனத்தில் ஆராய்ந்து பார்க்கிற கடவுளை நாம் பார்க்கின்றோம். கடவுள் நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறியக்கூடிய ஒரு கடவுளாகவே அவர் காட்சி தருகின்றார். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நிலையிலே இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்களையும் இன்னல்களையும் சந்தித்தாலும், இந்த நிறுவ பகுதியிலே சொல்லப்படுவது போல நாம் பொறுமையோடு அந்த வருங்கால மகிமைக்காக காத்து கொண்டிருக்கும் போது, ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் காத்து கொண்டிருக்கும் போது, சோதனைகள் எல்லாவற்றையும் தாங்கி நாம் காத்து கொண்டிருக்கும் போது, நமக்காக கடவுள் ஒரு பெரிய பரலோக திட்டத்தை நமக்கு பின்னணியில் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அது இறுதியில் நடப்பிக்குவார் என்பதை நாம் இந்த திருவசனத்திலே பார்க்கின்றோம். என்ன நேர்ந்தாலும் கடைசியில் ஒரு மகிமை உள்ள ஒரு நிறைவின் வாழ்வை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த திருமறை பகுதி நமக்கு விளக்கி சொல்லுகிறது. நம்முடைய நற்செய்தி பகுதியிலும் அதை தான் நாம் பார்க்கின்றோம். கோதுமையும் களைகளும் இருக்கிறது, ஆனால் இறுதியில் அதை வளரவிட்ட பிறகு
கடைசியில் தனித்தனியாக பிரித்தெடுக்கின்றார். அப்போ அது தனித்தனியாக பிரித்தெடுக்கும் போது அந்த களைகள் அனைத்தும் கட்டுகளாக கட்டி அக்கினி ஜுவாலையிலே அது போடப்பட்டு ஒன்றுமில்லாமல் தீக்கு இரையாக்கப்படுகிறது. ஆனால் அந்த கோதுமை பிரித்தெடுக்கப்பட்டு அது கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்ற ஒரு சூரியனை போல் பிரகாசிப்பிக்கின்ற ஒரு நிலையை கடவுள் இறுதியில் ஏற்படுத்துவார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த நிருப பகுதியில் நம்முடைய வாழ்வில் என்ன நிலை வந்தாலும் அந்த பிரசவ வேதனையை போன்று தற்காலிகமானது, ஆனால் இறுதியிலே மகிமையுள்ள வாழ்வை கடவுள் வழங்குவார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இந்த வாரத்திற்குரிய திருமறை பாடங்களுடைய பகுதிகளை, அதனுடைய சுருக்கங்களை, விளக்கங்களை சங்கீத பகுதியிலிருந்தும் பழைய பாட்டு பகுதியிலிருந்தும் நிருப பகுதியிலிருந்து நாம் கேட்டிருக்கிறோம். சங்கீத பகுதியில் தன்னுடைய வார்த்தை நமக்கு துன்பங்களில் கஷ்டம் நம்பிக்கை கொடுக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். பழைய பாட்டின் பகுதியில் கடவுளே நமக்கு சிறையிருப்பின் காலத்தில் நம்பிக்கையின் கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரே நமது ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறார் என்று சொல்லி தியானித்தோம். நிருப பகுதியில் ஆவியானவர் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது நமது இந்த வாரத்துக்குரிய டெக்ஸ்டுக்குரிய பகுதிக்கு நம்ம வருவோம். மத்தேயு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 30 முடிய இருக்கிற பகுதிகள். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொரு உண்மையை சொல்லுகிறார். நல்ல விதையை விதைக்கிற ஒருவனுடைய ஊமையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் நல்ல விதையை விதைக்கிற ஒரு மனுஷன். நித்திரை நல்ல மனுஷர்கள் நித்திரையாக இருக்கிற பொழுது சத்ரு களைகளை அந்த கோதுமை விதைகளோடு அவன் விதைத்திருக்கிறார். அதுவும் சேர்ந்து முளைக்கிறதாக பார்க்கிறோம். அதை தோட்டக்காரன் எஜமானிடத்தில் போய் நல்ல விதையை அல்லவா நாம் விதைத்தோம், களையும் சேர்ந்து விளைகிறதே, அதை அறுத்து விடுவோமா என்று சொல்லி கேட்ட பொழுது எஜமான் சொல்கிறார், காத்திரு, பொறுமையாயிரு, இப்பொழுது அதை பிடுங்கினால் பயிரும் சேர்ந்து பாதிக்கப்படும் என்று சொல்லி காத்திருக்க சொல்கிறார். அது அறுவடை நாளையில் முதலாவது களையை பிடுங்கி நெருப்பில் போடவும் கதிர்களை களஞ்சியத்தில் சேர்க்கும்படியாய் சொல்லப்படுகிற ஒரு ஊமையை தான் நாம் பார்க்கிறோம். இதனுடைய வசன பின்னணியை நாம் பார்ப்போமானால் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டிலிருந்து புறப்பட்டு கடலோர பகுதியில் அவர் போய் கடலில் இருக்கிற ஒரு படகில் ஏறி இந்த புஸ்தகத்தை அல்லது இந்த செய்திகளை ஊமைகளாக மக்கள் மத்தியில் அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள், சீடர்கள் கூட இருக்கிறார். ஆகவே அவர் கடலில் ஒரு படகில் ஏறி இந்த ஊமைகளை அவர் சொல்லுகிறார். அதற்குரிய 7 ஊமைகள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. போன வாரம் 1வது ஊமையை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் 2வது ஊமையை குறித்து நாம் தியானிக்கின்றோம். வரலாற்று பின்னணி என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது கலிலேயா என்கிற பகுதியில் இருக்கிற ஒரு கடல், கலிலேயா கடல். குறிப்பாக யாம் என்று சொல்லி எந்த ஒரு பெரிய நீர்நிலைகளையும் கிரேக்கர்கள் அவர் அழைப்பார்கள். ஆகவே இது ஒரு கடல் அல்ல, ஒரு பெரிய ஏரி. ஒருவேளை நமக்கு தெரிந்த ஒரு குலால் ஏரியை போல ஒரு ஏரியாக இருக்கலாம். ஆகவே இந்த ஏரி அது ஏறக்குறைய 13 கிலோமீட்டர் அகலமும் 23 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு நீர்நிலையாக நாம் பார்க்கிறோம். ஆகவே பெரிய நீர்நிலையாய் இருந்தது நிமித்தமாக அதை கடல் என்று சொல்லி அழைத்தார்கள். இந்த பகுதியில் கலிலேயா பகுதி மிகவும் செழிப்பான ஒரு பகுதி. கோதுமை, பார்லி, ஒலிவ மரம் மற்றும் திராட்சை பழங்கள் மிக விளைச்சல், நல்ல ஒரு விளைச்சலாக வரக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு இடம். ஆகவே அந்த ஏரி கரை ஓரம் அவர் விதைக்கிற புறப்பட்டு வருகிற பொழுது கரை வெறுப்பில் தான் அவர்கள் வருவார்கள். வருகின்ற வலையில் அங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அவர் பார்த்ததை தான் ஊமைகளாக கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் இந்த விதைக்கக்கூடிய ஊமைகளை குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
ஆகவே இந்த இடத்துல இரண்டாவது உண்மையாக நாம் பார்க்கிறோம், நல்ல விதையை விதைக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதில் நடுவில் அது கோதுமை மணி வளருகிறது, இடையே சத்ரு என்று சொல்லி கலையை போடுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டும் சேர்ந்து வளருவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. கடவுள் அது ரெண்டும் வளருகிற வரையிலும் பொறுமையாக இருக்க சொல்கிறார். இதற்குரிய விளக்கத்தை 36 நாம் 43வது வசனம் வரையில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்து இருக்கிற பொழுது வீட்டில் வந்து சீடர்கள் அதை கேட்ட பொழுது அதற்குரிய அர்த்தத்தை அவர் சொல்லுகிறார். விதைக்கிறவன் நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் என்பதாக. நிலம் என்பது இந்த உலகம். ஆகவே இது கோதுமை மணி என்பது கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை நம்பி வாழுகிற அவருடைய ஜனத்தை குறித்து ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சத்ரு என்கிற பொழுது பிசாசுக்குரிய சாத்தானுக்குரிய புத்திரர்களாக தீமையை நடப்பிக்கிறவர்களாக குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே அறுவடை என்பது நியாயத்திற்கு நாளாகவும் அறுவடை செய்கிறவர்கள் தூதர்களாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இதற்குரிய விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். ஆகவே இதுதான் இந்த உவமை. இதற்குரிய ஆவிக்குரிய காரியத்தை நாம் பார்ப்போமேயானால் இந்த பகுதியெல்லாம் கடலோரத்தில் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். கல்லுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிற ஒரு பகுதி. இப்போ கல்லுடைய ராஜ்யம் என்பது நல்லவர்களும் இருப்பாங்க, தீயவர்களும் இருப்பாங்க. இது யதார்த்தமான ஒரு உண்மை. இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவை எதற்காக அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் நல்லதுக்கு ஏதுவாக கடவுள் அவர்களையும் உண்டாக்கி இருக்கிறார். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக நாம் சொல்லுவோமானால், ஒரு ஆப்ரேஷன் செய்கிற பொழுது பிள்ளை கன்சீவாக இருக்குது, அது வளருகிறது, வயிற்றில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், பிள்ளை வளருகிற ஒரு காலத்தில் டாக்டர் வந்து கட்டியை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பாதிப்பு வளருகிற பிள்ளைக்கும் ஏற்படும் என்பதற்காக அதை அப்படியே விடுவார்கள். எப்போ அதை டெலிவரி டைமோ ஆப்ரேஷன் பண்ணுகிற பொழுது பிள்ளையும் அந்த கட்டியும் தனித்தனியாக பிரிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம உலக பிரகாரமாக ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த உலக வாழ்க்கையில் நல்லவர்கள் தீயவர்கள் இருப்பாங்க. ஆனால் அவைகளின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. அது தீமை செய்வர்களுக்கும் ஒரு முடிவு நாளாக, இந்த கடவுளே நம்பி வாழுகிற ஜனத்திற்கும் ஒரு முடிவு நாளாக நாம் பார்க்கிறோம். கடவுள் அதுக்கு கர்த்தர் தம்மை நம்பி வாழுகிற ஜனத்திற்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் அவர் கொடுக்கிறார். அதுதான் கல்லுடைய வார்த்தை சங்கீத பகுதியாக அல்லது திருக்கு தரிசன வார்த்தையாக ஏசாயா திருக்கு தரிசன புஸ்தகத்திலையும் நாம் பார்க்கிறோம். நிருப பகுதியிலும் ஆவியான நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் நம்ம ரொம்ப அவசரப்படுகிறோம். தீமை செய்கிறவர்கள் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்காங்க, என் கண்ணு முன்னாடியே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம எவ்வளோ அவசரப்பட்டாலும் கூட நாம் புலம்பினாலும் கடவுள் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எதற்காக? இப்பொழுது அதை பிரிங்கினால் கர்த்தருடைய பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க என்பதற்காக. அது கடவுள் இந்த காலத்தில் நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். கடவுள் வந்து நீடிய பொறுமை உள்ளவர். நாம் காத்திருப்போமானால் ஏற்ற காலத்தில் நாம் அறுவடை செய்வோம் என்று சொல்லி கலாத்தியர் 6:9 நாம் பார்க்கிறோம். நாம் செய்ய வேண்டிய அல்லது கடவுள் நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம் வந்து எல்லா சேனல்களோடும் நாம் பொறுமையாக நாம் காத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் ரொம்ப ஆயத்தத்தோடு அல்லது ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கோதுமை மணிகளாய் நாம் வளர்வதற்கு அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் கல்லுடைய நியாய தீர்ப்பில் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சாத்தான் தீமை செய்வதில் மிக தீவிரமாகவும் தந்திரமுள்ளவனாய் இருக்கிறபடியால் இந்த காரியத்தை நாம் பின்பற்றி கடவுளில் நாம் சாட்சியாய் வாழ கடவுள் நமக்கு துணைப்படுகிறார். இந்த பிரசங்க பகுதிக்காக இந்த தலைப்பை வேண்டுமானால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏற்ற வேளையில் நீதி செய்யும் கடவுள் அவருடைய மக்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் தந்து காத்திடுவார். இந்த தலைமையின் கீழே இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். கடவுள் இந்த உலகத்தை மிக அழகாக நேர்த்தியாய் படைத்திருக்கிறார், நம்மையும் படைத்திருக்கிறார்.
ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது கடவுள் நமது சிந்தனைகளை உணர்வுகளை நல்ல விதமாக தான் படைத்திருக்கிறார். சில நேரங்களில் சத்ரு நம்ம ஜபத்தில் எல்லா சபைக்குரிய காரியத்தில் ஐக்கியத்தில் நாம் குறைகிற பொழுது நமக்குள்ள சந்தேகங்களையும் பொறாமையின் எண்ணங்களையும் தீய குணங்களையும் நமக்குள் விதைத்து விடுகிறார். ஆகவே நமது வாழ்க்கையை சீரழிக்க நினைக்கிறார். அதே போல தான் குடும்பத்திலையும் திருச்சபையிலையும் அதுபோல் நமக்குள்ள ஐக்கியம் குறைகிற பொழுதும் விசுவாசம் குறைகிற பொழுதும் ஜப வாழ்க்கையில் கடவுளை விட்டு நாம் தூரமாக இருக்கிற பொழுதும் சத்ரு என்கிற பிசாசானவன் நமக்குள் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் வீண் பெருமைகளையும் பொறாமைகளையும் நமக்குள் எழுப்பி பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார். போன்ற மனிதர்களும் உண்டு. சில நேரத்தில் சிந்தனைகளும் உணர்வுகளும் உண்டு. ஆனால் இவைகளின் மத்தியிலேயும் கடவுள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். கடவுள் நமது வாழ்க்கையின் வெளிச்சமாக இருந்து நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். அதே போல் சில நேரத்தில் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது கடவுள் மேலே நிச்சயம் ஒரு நாள் முடிவு உண்டு, அதை எனக்கு ஏற்ற பலனை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அதுவரையில் நாம் பொறுமையாக சகிப்பு தன்மையோடு இந்த உலகத்தில் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கிற என்ற சூழ்நிலையில் இருள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் நாம் கடவுள் கொடுக்கிற பலத்தினால கடவுள் கொடுக்கிற ஆற்றலின் வார்த்தையினால வாக்கு தத்துவங்களினாலே நம்மை தேற்றிக்கொண்டு நாம் கோதுமை மணிகளாக நாம் இருளிலே வாழ்ந்தாலும் கலைகளின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும் கோதுமை மணிகளாக 1க்கு 100 பலன் கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த வார்த்தையில் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அதே போல் எந்த நேரத்திலும் ஜபத்திலும் ஐக்கியத்திலும் நாம் மிக தெளிவுள்ளவர்களாகவும் அதில் மிகவும் சுறுசுறுப்பு உள்ளவர்களாகவும் அதில் நாம் கவனம் செலுத்துவோம். கடவுளுடைய நியாய தீர்ப்பிலும் கடவுளுடைய வாசகத்திலும் நாம் நம்பிக்கையை கொள்ளுவோம். அன்பானவனே, நாம் கர்த்தரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். இரக்கம் மிகுந்த அன்பின் ஆண்டவரே, நீதியுள்ள நியாயாதிபதியாக கடவுளே, நன்றியோடு துதிக்கின்றோம். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 7ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆண்டவர் அருளை ஆயத்த பகுதிகளை நாங்கள் ஆயப்பெருமக்களாக அதை திருச்சபையுடைய மக்களுக்கென்று ஆண்டவரே ஆவிக்குரிய பிரயோஜனமாக அதை பகிர்ந்து கொண்டோம். கடவுள் நீர் அதை ஆசீர்வதித்திருக்கிறீர். இப்பொழுதும் நாங்கள் பேசினது கூடவே ஆண்டவரே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை மக்களுக்கு பெரிய ஆண்டவரை காரியங்களை உமது ஊழியக்காரர்களை கொண்டு கடவுள் நீர் கொடுக்க இருக்கின்றீர். ஆகவே அவர்கள் ஆயத்தோடு வருவதற்கு இந்த ஆண்டவரின் நிகழ்ச்சியானது பேருதவியாக இருந்ததற்காக நன்றி படைக்கிறோம். இன்றைக்கு வந்து தன்னுடைய ஆண்டவரே திருமறை பகுதிகளை எங்களுக்கு எளிய முறையில் விளக்கி கொடுத்த ஆயப்பெருமக்களுக்காக ஆண்டவரின் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய மீடியா மிஷன் குழுவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதித்தரலும் நம்முடைய திருச்சபை மக்களை ஆசீர்வதித்தரலும் இயேசு ஆண்டவர் வழியாக செபிக்கிறோம். இதாவே ஆமென். நாம் ஆண்டவருடைய இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் நம்மோடு என்றும் வாழ்பவராகிய தூய ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.